பாண்டிய ஸ்டார் சீரியல்ல அடுத்து வரதுக்கான எபிசோட்ல நம்ம மாறி இருந்துட்டு வடிவு கிட்ட உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ என் பையனை நான் இழந்துருவோணும்னு ரொம்ப பயமா இருக்கு. அவன் செஞ்சது எல்லாமே தப்பு தான். அதுக்காக அவனை ஜெயிலில் போடுறதெல்லாம் நியாயமே இல்லை. செஞ்ச தப்புக்கு அவங்க மன்னிப்பாச்சு கேட்க வச்சா கூட பரவாயில்ல. ஆனால் ஜெயிலில் கேஸ் கொடுத்து இப்போ என் பிள்ளைய என்கிட்டேருந்து இல்லாமல் ஆக்கிடுவாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் முத்துவேல் வந்து கேட்டுட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வெளியில் கிளம்பி போகிறாங்க. அரசியும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அரசியை பார்த்தோன்னே முத்துவேல் இருந்துட்டு வண்டியை போய் ஓரம் கட்டுறாங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுமா? நீ அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக அரசி இருந்துட்டு அது வந்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்குது. நீங்கள் இருந்த வரைக்கும் நான் நிம்மதியாக தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி அரசி வந்து சொல்லிடுறாங்க. சரி, நிம்மதியாக தானே இருந்தேன். ஆனால் நீ குமாரை உண்மையாக தானே லவ் பண்ணேன். ஆனால் அவன் ஏதோ புத்தி கட்டு போய் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். ஆனால் இப்போ அவன் முன்ன மாதிரி கிடையாது. அவன் மாறிட்டான். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. குமாருக்காக தான் நான் இது எல்லாத்தையும் கேட்குறேன். அவனை வேண்டாம் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். தயவு செஞ்சு கேஸை வாபஸ் வாங்கு. மாரியை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் நீ கேஸை வாபஸ் வாங்கினா குமாருக்கும் எந்த பாதிப்பும் வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அரசி இதை கேட்டோன்னே ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.